வெறும் கோல் உங்களுடைய பிரச்சனைகளை கடந்து போக அது மிகவும் உபயோகமாக இருக்கும். உங்கள் எக்ஸாமை கடந்து போக உதவியாக இருக்கும். உங்களுடைய வேலைகளை கடந்து போகிறதுக்கு உதவியாக இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு கர்த்தர் உங்களை கடந்து போக பண்ணுவார். எது கோல் இருந்துச்சுன்னா, அவருடைய வார்த்தை இருந்துச்சுன்னா. அதே போல் கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு சோர்ஸ், ஒரே ஒரு ஆன்சர் எதுனா, கையில் கோல் இருந்தால் போதும். வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு நடங்கன்றார் ஆண்டவர். மரண எழில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எப்படி நடக்கிறது? கோல் வச்சுக்கப்பா, அது சப்போர்ட்டு. நீ இடரும் போது அது கோல் ஒன்று தாங்கும். அந்த கோல் வச்சு நீ நடக்க பழகிக்கோ. நிச்சயமாகவே நீ எருசலேம் போயிடுவ, நீ ஒலிவு மலைக்கு போயிடுவ, நீ பெரிய கானானுக்கு போயிடுவ, நீ சேர்கிற லக்குக்கு நீ அடைஞ்சு கொள்வ. அப்போ நடக்கணும். சொல்லுங்க, நடக்க பழகணும். நான் நடப்பேன், என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் நடந்து போவேன். ஆமாம், அதான் கர்த்தர் சொல்றார். நீ மரணத்தில் நீ உருவ நடந்து நீ கடந்து போகணும் அப்படின்றார். அப்போ நடக்கணும். ஏன் நடக்கணும் ஆண்டவரே? அடுத்த வசனம் இருக்குது, சங்கீதம் 23